ஹலோ நண்பர்களே, இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவனை நம்ம லாஸ்ட் வீடியோவில் அன்பாக்ஸ் பண்ணியிருந்தோம். இவன் தான் ஜஸ்ட் அக்கிலியஸ். இவனுக்கு வந்து 48 மோட் இருக்குன்றாங்க. அந்த 48 மோடும் இவ்வளோ இது செட் பண்ணி விட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அடி வாங்குறதுக்காக இவனையும் கூப்பிட்டு வந்தோம். ஏன்டா இவனை சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டினா, இவன் தான் டிஃபென்ஸ் பிளேட் எத்தனை தடவை அடித்தாலும் தாங்குவான். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த வீடியோவில் நம்ம டைலாக் சொல்லிட்டு வீடியோ கூட நல்ல அடிட்டு இந்த பிளேடில் மொத்தம் எத்தனை மோட் இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு இப்போ இது பண்ணோடனே இங்கே இருக்கிறது டிஸ்க்கு. இந்த டிஸ்கில் ஹை மோட் லோ மோடுன்னு 2 இருக்குது. ஸோ இதில் 2 மோடா, டிப்பில் மொத்தம் 4 மோடு இருக்குது. இது அட்டாக்கு, அப்புறம் இதோ இங்கே இருக்குல்ல இந்த அட்டாக்கு, ஐயோ இது ஸ்டாமினா, இது வந்து இது அட்டாக்கு, இது ஸ்டாமினா, இது பேலன்ஸு, இது டிஃபென்ஸு. மொத்தம் இதுலேயும் 4 மோடு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த இதில் வந்து மொத்தம் ரைட் சைடில் 3 மோடு இருக்குது, லெஃப்ட் சைடில் 3 மோடு இருக்குது. அப்போ 6 மோடு. இப்போ இதில் 6, இதில் 2, இதில் 4, மொத்தம் 48 மோடு. இந்த 48 மோடு என்ன நீ நம்ம பேட்டில் போட்டு பார்த்துட போகிறோம். ஸோ பேட்டில் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்கில் இருக்க மோடை ஒன்றுத்தையும் பார்த்துடலாம். இந்த டிஸ்கில் வந்து இந்த ப்ளூ கலரில் இருக்குல்ல, இது பேர் தான் அட்டாக் ரிங்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அட்டாக் ரிங்கை வந்து இப்படி கட்டிட்டோமா, இந்த அட்டாக் ரிங்கை வந்து நம்ம மேலே போட்டு சண்டை போட்டால் இது அட்டாக் மோடு. இப்போது இது இப்படி கீழே வச்சு நம்ம சண்டை போட்டோம்னா இது வந்து பேரியர் மோடு, அதான் டிஃபென்ஸ் மாதிரி ஆடும். இப்போ வந்து இந்த இது இல்லாமல் சண்டை போடலாம், இப்படி வச்சும் சண்டை போடலாம். ஸோ அதனால் இதுக்கு இப்போ இது வந்து ரைட் சைடில் மொத்தம் 3 மோடு இருக்கா. இந்த 3 மோடு வச்சு ஃபஸ்ட்டு சண்டை போட போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம அட்டாக் மோடை வச்சு போட போகிறோம். அதாவது இங்கே மேலே அட்டாக் ரிங் இருக்கா, கீழே வந்து அட்டாக் மோட் வச்சு இப்போ சண்டை போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மோட் அட்டாக் மோட் அண்ட் அட்டாக் மோட், அதை அட்டாக் ரிங் வச்சு அட்டாக் மோட் போட்டு லோ மோடில் போட்டுருவோம். ஸோ இப்போ வந்து இது ஃபஸ்ட்டு மோடு. ஐயோ, இவன் டிஃபென்ஸ் பிளேடுன்னு சொல்லி இவனை உள்ளே விட்டா இவன் அட்டாக் பிளேட் மாதிரி வேகமாக சுற்றி கீழே வந்துட்டான். சரி இருங்க, மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து விடுவோம். 3, 2, 1 ஐயா, இதுக்கு மேலே இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு இவன் வந்து ஸ்டேடியம் விட்டு பறந்துடுறான். ஸோ அதனால் நின்று அடி வாங்கிறதுக்கு நம்ம நேக்கட் ஸ்பிரிகனை கொண்டு வந்திருக்கோம். இப்போது இவனை வச்சு இவன் கூட பேட்டில் போட்டுடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் ரிங் வச்சு அட்டாக் மோட் போட்டு விட்றோம். 3, 2, 1 ஐயோ, லெஃப்ட் ரிஸ்டில் ஆன்சர் நான் எத்தனையே வரல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது அட்டம்ப்ட் 3 அட்டாக் ரிங்கு அட்டாக் மோடு வச்சு லோ மோடில் விட போகிறோம். ஜஸ்ட் அக்கிலியஸை 3வது அட்டம்ப்ட்டு. 3, 2, 1 இப்போ நேக்கட் ஸ்பிரிகனை விட போகிறோம். என்னடா அது, ஏங்க கடுப்பாகுது. இது ஃபஸ்ட்டு மோடு. ஏங்க பஸ்ட்டு பண்ணிட்டான், பஸ்ட் ஆயிடுச்சு. பிளேட் நேக்கட் ஸ்பிரிகன் தெரிச்சு போச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு மோடு வச்சு சண்டை போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம கீழே இருக்கிற மோடு தான், அதான் அந்த டிப்பில் இருக்கிறது மாற்ற போகிறோம். இப்போ ஸ்டாமினாவில் வச்சு அட்டாக்கு இதை வச்சு விட போகிறோம். அட்டாக் ரிங்கை போட்டு சண்டை போட போகிறோம். லோ மோட் தான் இதுவும். 3, 2, 1 லடு. இவன் ஆக்சுவலாக ஸ்டாமினா மோடில் ரொம்ப நேரம் சண்டை போடுவான். அவ்வளோதான், நேக்கட் ஸ்பிரிகன் தரமாட ஆரம்பிச்சிச்சு. சுத்துதே பூமி. ஐயோ, காப்பி ரைட்டு. அவ்வளோதான், படுக்க போட்டு பஸ் பண்ணிட்டான். அடி பொலி. இப்போ நெக்ஸ்ட் மோடு என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்டாக் போட்டாச்சு, ஸ்டாமினா போட்டாச்சு. இப்போ பேலன்ஸு இவனை வச்சு விட போகிறோம். இது லெஃப்டா, இது இருக்கு ரைட்டு. 3, 2, 1
ரெடி. ஐயோ வெளில வந்துச்சு, இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம மறுபடியும் விடலாம். 3 2 1 அடிச்சு. பா எவ்வளோ அடி அடித்தாலும் தாங்குறீங்களே, நீங்கள் ரொம்ப நல்லவர். அவ்வளோதான். இதுலேயும் நான் ஜெஸ்ட் அக்கிலியஸ் தான் ஜெயித்தான். ஜெஸ்ட் அக்கிலியஸ் கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஐயோ பேப்ளேட் தான் கைஸ். எனக்கு நாக்கு கொஞ்சம் பொருளும் அப்படி தான். இப்போ நெக்ஸ்ட்டு டிஃபென்ஸ் மோடு வச்சு அட்டாக் மோடு, அதான் அட்டாக் ரிங் போட்டு லோ மோடில் தான் வச்சு விட போகிறோம். 3 2 1 let it. அவ்வளோதான். ஐயோ பஸ்ட் ஆயிடுச்சு நினச்சா மாதிரி மறுபடியும். ஸோ இப்போ வந்து நம்ம டிப்பில் அந்த 4 மோடும் போட்டாச்சு, அட்டாக் ரிங் வச்சும் சண்டை போட்டாச்சு. இப்போ வந்து ஹை மோடில் வந்து இப்போ நம்ம சண்டை போட போகிறோம், இல்லைன்னா லேயர்லேயே சண்டை போடலாமா? சரி, இப்போ இந்த அட்டாக் ரிங்கை வந்து கீழே போட்டு நம்ம சண்டை போட போகிறோம். கீழேனா இப்படி டிஃபென்ஸாக அது யூஸ் ஆகும். மேலே இருக்கும்போது உங்களுக்கு இந்த ஷார்ப் எட்ஜ் தான் போய் இடிக்கும். ஸோ இப்போ கீழே இருக்கும்போது இங்கே வந்து ஷார்ப் இல்லாமல் இப்போ இந்த பேப்ளேட் வந்து கொஞ்சம் ரவுண்டு ஷேப்புக்கு கொஞ்சம் தான் ரவுண்டு ஷேப்புக்கு வர ஆரம்பிச்சிருக்கும். பார்த்தீங்களா இப்போ ரவுண்டாக இருக்கா? ஃபஸ்ட்டு வந்து ஒரு மாதிரி ஓவல் ஷேப்பாக என்ன ஏதோ ஒரு ஷேப்பில் இருக்கும். இப்போ ஒரு பர்ஃபெக்ட், அந்த பர்ஃபெக்ட் இல்லை ரவுண்டு ஷேப்பாக இருக்கும். இப்போது இப்படி வச்சு நம்ம பேட்டில் விட்டுறலாம். லோ மோடில் தான் இது வரையும் நம்ம வச்சுருக்கோம். லோ மோடில் போட்டு 3 ஐயோ 3 2 1 3 2 1 அடி. போட்டி இப்போது விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. பா நல்லா மோளம் வாசிக்கிறவனுங்க மாதிரி டரன்னு தேய்க்கிறானுங்க போட்டு. என்னடா இது, வழக்கம் போல் தெரித்து விட்டது நேக்கடி ஸ்பிரிகன். ஐயோ என்னடா இப்போ வந்து டிஃபென்ஸ். இப்போ வந்து நம்ம எந்த மோட் வச்சு சண்டை போட்டோம்னா டிஃபென்ஸு, அப்புறம் இங்கே டிப்பும் டிஃபென்ஸு. இப்போ அட்டாக் இங்கே கீழே போட்டு பேலன்ஸில் வச்சு ஆட போகிறோம். பேலன்ஸ் தானே இது? ஆமாம் பேலன்ஸ் தான். 3 2 1 லடி. ஐ என்னடா இது, 4 பக்கமும் தெரிக்க விட்டுருச்சு. இப்போ நெக்ஸ்ட் மோட் நம்ம என்னாச்சு விட போகிறோம்னா டிப்பில் தான் இப்போ நம்ம மாற்ற போகிறோம், ஸ்டாமினா மோடு. ஸோ விட்டுறலாம். 3 2 1 லடி. ரெடி. அவ்வளோதான், இப்போயே தெரிஞ்சு போச்சு. போனவொடனே அடி வாங்கிட்டு வெளில ஓடியான்ட்டான். ஸோ இந்த மேட்ச்லையும் ஜெயிச்சது ஜஸ்ட் அக்கிலியஸ் தான். இப்போ நெக்ஸ்ட் நம்ம எதை வச்சு விட போகிறோன்னா அட்டாக் மோட். 3 2 1 லடி. என்னடா இது, வெளில வந்துடுச்சு, பஸ்ட்டும் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் மோட் வச்சு சண்டை போட்டுடலாம். இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம 8 மோடு வச்சு சண்டை போட்டிருக்கோம். இந்த அட்டாக் இதை வச்சு மேலே வச்சு ஒரு 4 மோடு, இந்த அட்டாக் ரிங்கை கீழே வச்சு ஒரு 4 மோடு, மொத்தம் 8 மோடு. இப்போது இது அட்டாக் ரிங் இல்லாமல் ஒரு 4 மோடு இருக்குது. இதோ இந்த அட்டாக் ரிங் இருக்குல்ல, இந்த கைட்டி தூரம் வச்சுட்டு இப்போ வந்து இதில் ஒரு 8 மோடு இருக்குது. என்னடா இது, இதில் வந்து ஒரு 8 மோடு இருக்குது. இப்போ இதை வச்சு விட்டுடலாம். இது அட்டாக்கில் தான் இருக்குது. இப்போது அட்டாக் ரிங் இல்லாமல் அட்டாக் மோடில் போட்டு சண்டை போடுறோம். இது 9வது மோடு.
இதில் ஜெயித்ததும் அக்கிலியஸ் தான். இப்போ நெக்ஸ்ட்டு அட்டாக் மோட்லேருந்து டிஃபென்ஸ் மோட் வச்சு அட்டாக்கரிங் இல்லாமல் சண்டை போட போகிறோம். 10வது மோடு இது. அட்டாக் ரிங் இருந்தால் என்ன, இல்லைனா என்னடா, எப்படி இருந்தாலும் அடித்து பறக்க விடுவேன் என்று அடித்து பறக்க விட்டு விட்டார் ஜஸ்ட் அக்கிலியஸ். இப்போது இதில் வந்து இன்னொரு மோடு இருக்குது. அது என்னென்னா பேலன்ஸ் மோடு. இந்த மோடை வச்சு இப்போது சண்டை தான் பேட்டில் விட்டுடலாம். 3, 2, 1 அடி அடி. இதுலேயும் நினச்சா மாதிரியே ஜஸ்ட் அக்கிலியஸ் தான் ஜெயிச்சிருக்கான். இன்னும் இதில் 2 மோடு இருக்குது. 2 1 தான் நினைக்கிறேன். இது ஸ்டாமினா. இப்போ ஸ்டாமினாவில் அட்டாக்கிங் இல்லாமல் லோ மோடில் விட போகிறோம். இது 12th மோடு. 3, 2, 1 அடி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் 4 மோடு. அதான் இப்போ மொத்தம் 12 மோடு நம்ம பார்த்துருக்கோம். இப்போ 12 மோட்லேயே ஹை மோடும் இருக்குது. அப்போ 12 + இன்னொரு 12 மொத்தம் 24. இப்போ இதில் வந்து லெஃப்ட்லேயும் ஒன்று இருக்குது. இப்போ வந்து லெஃப்ட் எப்படி மாற்றணும்னா அந்த பேபிளேடை இப்படி எடுத்துட்டோமா, இந்த ஹார்மராக ஏதோ ஒன்று அது இருக்குல்ல, அதை வச்சு இங்கே வச்சு இப்படி திருப்பணும். ஐயோ இப்படி திருப்பினோடனே இப்படி இருக்கும். திருப்பினோடனே டப்புன்னு சத்தம் கேட்கும். இப்படி லாக் ஆகும்போது கேட்டுச்சா, இந்த மாதிரி சத்தம் கேட்டுச்சுன்னா இப்போ இது வந்து லெஃப்ட்டு சைடுக்கு மாறிடுச்சு. அப்போ வந்து நம்ம இப்போ ஸ்டார்டிங்கில் இந்த இதை வச்சு சண்டை போடுறதான், இந்த சைடில் வச்சு சண்டை போட்டோம்ல, இதை வந்து இப்படி திருப்பிக்கணும். திருப்பிட்டு ஹார்மர் வச்சு போட்டுட்டு அப்புறம் இப்படி ஃபிக்ஸ் பண்ணோன்னா ஃபிக்ஸ் ஆகும். இதுலேயும் 24 மோடு இருக்குது. இப்போது 24 + 24 மொத்தம் 48 மோடு. 48 மோடு இவ்வளோ தான். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏன்டா அந்த 48 மோடையும் காட்டல அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீடியோ இப்போயே 13 நிமிஷம் 15 நிமிஷம்னு போயிடுச்சு. இதுவே நீங்கள் பார்ப்பீங்களான்னு தெரியல. ஸோ மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்ன பிடிக்கலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு